இன்னைக்கு நம்ம புக் ஸ்டடியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேயை வந்து எதுக்காண்டி நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரேட் இன்வெகேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேட் இன்வெகேஷன் மூலியமாக எப்படி நம்ம டேயை வந்து கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரேட் இன்வெகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு ப்ரேயர். இது யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1936 வந்து ஆலன்ஸ் பெய்லி அவங்களால வந்து இது வந்து கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு இது யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹோலி மாஸ்டர் டிகே. இது வந்து டெலிபதி மூலியமா இவங்களுக்கு வந்து வந்த விஷயம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 பேராகிராஃபா அவங்களுக்கு வந்து கிடைச்சது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டைம்ல 2வது பேராகிராஃப் கொடுத்தாங்க. தேர்ட் பேராகிராஃபும் வேர்ல்டு வார் டைம்ல தான் கொடுத்தாங்க. வேர்ல்டு வார் டைம்ல வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதுக்காண்டி கொடுப்பாங்க? அப்போ பீப்புளுக்குள்ள என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம், எரிச்சல் அதெல்லாம் இருக்கும். பழிவாங்கிற குணம் அதெல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காயம், அந்த நோய், சஃபரிங்ஸு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பஞ்சம், பட்டினி எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக இருக்கும். அப்போ வேர்ல்டை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி தான் அந்த ப்ரேயரை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த ப்ரேயரை அடாப்ட் பண்ணி 70 லாங்குவேஜஸில் அது மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ப்ரேயரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ரேயரோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு எனர்ஜி நம்மளுக்குள்ள இருக்கும். அதாவது டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர். இந்த 3 எனர்ஜியும் நம்மளுக்குள்ள எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம லைஃப்ல வந்து நல்ல சக்சஸை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். பட் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து சில எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சில எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசோகா கிங் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வில் பவர் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய போரெல்லாம் என்ன செஞ்சாருன்னா பண்ணி நிறைய விஷயங்களை பிடிச்சிட்டே இருந்தார். ஒன்ஸ் வந்து எப்போ வந்து புத்தருடைய டீச்சிங்ஸ் கிடைச்சிச்சோ அப்போ வந்து அவருக்குள்ள லவ் எனர்ஜி வந்த உடனே அவர் வந்து புத்திசத்தை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாருன்னா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த எனர்ஜி வந்து 3மே நம்மளுக்குள்ள இருக்கணும். பட் வந்து அந்த குருமார்கள் வந்து எந்த மாதிரியான பீப்புளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில் பவரோடு இருக்கக்கூடிய பீப்புளை வந்து குருமார்கள் வந்து செலக்ட் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு வந்து லவ் எனர்ஜி வந்து கம்மியாக தான் இருக்குமா இனிஷியல் ஸ்டேஜில். பட் வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா வில் பவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு மெடிடேஷனோ எந்த ஒரு ப்ராக்டிஸாக இருந்தாலும், இப்போ அராட்டிக் ப்ராக்டிஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள அந்த வில் பவர் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா எடுத்து பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி பீப்புளை தான் குருமார்களும் என்ன செய்வாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மித்த எனர்ஜி கம்மியாக இருந்தாலும் குரு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண மித்த எனர்ஜியை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து கிரேட் இன்வெகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ஒவ்வொரு எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ள என்ன செய்யும்னா வரும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, செகண்ட் பேராகிராஃப் லவ், தேர்ட் பேராகிராஃப் வந்து கடவுளுடைய குட்வில்லு, ஃபோர்த் பேராகிராஃப் வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாம் போறதுக்கு, ஃபிஃப்த் பேராகிராஃப் வந்து இந்த 3 எனர்ஜியும் நம்மளுக்குள்ள போய் நம்மளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு. அப்போ இந்த எனர்ஜி எல்லாம் நம்மளுக்குள்ள வந்தது அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா நம்மளுக்குன்னு ஒரு டெஸ்ட் இப்போ நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, டெஸ்ட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யறோம்னா சால்வ் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பழையபடி வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ்லயோ எங்கேயோ பழையபடி ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து வருது. அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து லவ் எனர்ஜி வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த எனர்ஜி கம்மியா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த கிரேட் இன்வெகேஷன் சொல்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அந்த எனர்ஜி எல்லாம் நம்மளுக்குள்ள வந்து ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்கும் போது நம்மளால என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா அந்த டெஸ்ட்ல இருந்து வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுக்குள்ள நிறைய லவ் வந்துடும். நம்மளால என்ன
செய்ய முடியும்னா ஈஸியாக எல்லாரையும் ஃபர்கியூ பண்ண முடியும். ரொம்ப அனுசரணையாக நம்மளால் என்ன செய்ய முடியும்னா போக முடியும். அவங்களுடைய கருத்துக்களை நம்ம என்ன செய்வோம்னா அழகாக நம்ம ஏற்றுக்குவோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் போது வெளியில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து என்ன ஆகிடும்னா அப்படியே நல்லா ஸ்மூத்தாக என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் நடக்குது. இதை வந்து எப்போ இந்த ப்ரேயர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போ வேணாலும் இந்த ப்ரேயரை வந்து நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். எத்தனை டைம்ஸ் சொல்லலாம் அதுவும் நம்மளுடைய சாய்ஸ் தான். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயருக்காண்டி வந்து 3 ரூல்ஸ் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. 3 ரூல்ஸ்லாம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து சொல்லலை, ஒரு புக்கில் வந்து நான் படித்தேன். ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபயர் பை டோரக்கம் சாதரியன் அப்படிங்கிற அந்த ஒரு புக்கில் நான் படித்தேன். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து சொல்லுங்க. நம்ம பேசுறது வந்து நிதானமாக நம்ம காதிலே கேட்டு, அதாவது டைவர்ட் ஆகாமல் மைண்டை வந்து ஃபோக்கஸாக என்ன செய்யுங்கன்னா இந்த ப்ரேயரை வந்து சொல்லுங்கங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோக்கஸ்டாக நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கவனிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த கிரேட் இன்வெகேஷன் சொல்லும் போதும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து என்ன செய்யணும்னா சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட், ஆனால் அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து மைண்டு வந்து என்ன ஆகும்னா டைவர்ட் ஆகும். நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம தாட் வந்து அப்படியே வேற எங்கோ ஒரு பக்கம் போகும், பரவாயில்ல. பட் ப்ராக்டிஸ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டை வந்து என்ன செய்ய முடியும்னா நம்மளால ரெகுலேட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு விஷயத்த வந்து இப்போ நம்ம லைட் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா பிரபஞ்சத்திலிருந்து அந்த பிரில்லியண்டான லைட் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ஊடுருவி அந்த லைட் வந்து எல்லா மனிதர்களுடைய எல்லா ஹியூமன் பீயிங்ஸோடைய இன்டெலிஜென்ட்டுக்குள்ள நல்ல நுழைஞ்சு அவங்க பிரெயின்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அது டிஸ்இன்டிகிரேட் பண்ணுது. தீய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்ல கிளாரிட்டியை கொடுக்குது. இது மாதிரி அந்த லைட்டுக்கு உண்டான குணத்தை வந்து நம்மளை நினைக்க சொல்றாங்க. இப்போ லவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு. அப்போ அது அன்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எங்கேருந்து இந்த அன்பை விஷுவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல கடவுளுடைய ஹார்ட்ல இருந்து ஒரு ஃபவுண்டன் ஆட்டம் வரக்கூடிய அந்த அன்பு எனர்ஜியை வந்து நம்மளுடைய வேர்ல்டுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு ஊடுருவுற மாதிரி இந்த மாதிரி நம்மளை என்ன செய்ய சொல்றாங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் சொல்லும் போது ஒரு 2 செகண்ட் அந்த பேராகிராஃப் சொல்லிட்டீங்களா 2 செகண்ட் நிறுத்துங்க. நிறுத்தி அந்த எனர்ஜியை வந்து எல்லா இடத்துக்குள்ளேயும் ஊடுருவி போற மாதிரி என்ன செய்ய சொல்றாங்கன்னா நம்மளை விஷுவல் பண்ண சொல்றாங்க. இதுதான் பண்ண சொல்றாங்க. மூணாவது விஷயமா அவங்க என்ன செய்ய சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல வந்து இந்த கிரேட் இன்வெகேஷனை எடுத்து வாழ ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த கிரேட் இன்வெகேஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒளியை வச்சு நம்ம என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். லவ் எனர்ஜியை வச்சு நம்மளால என்னெல்லாம் ஹீல் பண்ண முடியும், கடவுளுடைய குட்வில்லோட நம்ம எப்படி கனெக்ட் ஆகுது, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய விஷயங்கள்ட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறது, இந்த எல்லா நாலேஜுமே நம்மளுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்க நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து நல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா ஜஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணுவோம். ஜஸ்ட் கண்ண மூடி ஒரு நிமிஷம் நம்ம நினைப்போம். ஒரு பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் படிக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா அந்த நபருக்கு வந்து ஏதோ கிளென்சிங் அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த கிரேட் இன்வெகேஷன் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா சடனா நமக்கு அந்த நபருக்கு என்ன செய்வோம்னா ஒளி நம்மளால என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். அவருக்கு இம்மீடியட்டா ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி, லவ் போய் அவருடைய உடம்புல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஹீல் பண்ற மாதிரி. மூணாவது பேராகிராஃப் இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளால என்ன செய்ய முடியும்னா நினைக்க முடியும். அப்ப நம்ம ஒவ்வொரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த கிரேட் இன்வெகேஷனோட நம்ம எடுத்து வாழ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கும் டிவைனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ராங் ஆகுது. அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும்போது மேல இருந்து அந்த யூனிவர்ஸ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இருக்கும்போது நம்ம லைஃப்ல வந்து பல மடங்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்குள்ள என்ன செய்யும்னா ஈஸியா கிடைக்கும். இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம். ஹவு டு எனர்ஜைஸ் த டே. எதுக்காண்டி நம்ம வந்து நாளை வந்து எனர்ஜைஸ் பண்ணணும், இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நம்ம நிறைய டைம் நினைப்போம்ல, எனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இந்த நாள் வந்து சரியாவே இல்லை, இன்னைக்கு யார் முகத்துல நான் முழிச்சேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன செய்வோம்னா சொல்லுவோம். சில டே வந்து நம்ம சொல்லுவோம்.
காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த நாள்ல வந்து நம்ம ரொம்ப ஒரியா நம்ம வந்து இருந்திருக்கலாம். இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா கவலைப்பட்டுட்டு இருப்போம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சில நாள்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் இம்பேலன்ஸ்டா இருக்கும். அந்த மாதிரி எமோஷனல் இம்பேலன்ஸ்ட் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடும். இல்லை நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம், ஒரு சண்டை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்னா வீட்டில் வந்து சடனா நம்ம எதிர்பார்க்காம அந்த விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னு பாத்தீங்கன்னா, ஐயோ ஏதோ திருஷ்டி பட்டுருச்சோ என்னமோ, நம்ம சுத்தி போடணும், இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா பேசியிருப்போம். இல்ல நம்ம ஃப்ரீயா ஒரு நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா தேவையில்லாம பாஸ்ட பத்தி நினைச்சிட்டு இருப்போம். இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி அங்க ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கோம். இது எப்படி சரி பண்ண போறோம், இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இது ஒரு டைப்ல இருக்கு அப்படின்னா, சில சமயம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம நம்ம என்ன செய்வோம்னா சஃபர் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் எல்லாம் இருக்கும். நல்ல கரெக்டா நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா கால்குலேட் பண்ணி சூப்பர்வா வச்சிருப்போம். ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த வாட்ஸ்அப்ல போய் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி உள்ள போயிருப்போம். நம்மளுடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் என்ன செஞ்சிருக்கோம்னா போயிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம்னா ஃபீல் பண்ணுவோம், அடடடா தேவையில்லாம நம்ம இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்னா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுக்காண்டி நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா எல்லா சிடி எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ கெஸ்ட் வருவாங்க, ஒரு ஃபோன் கால் வரும், ஜஸ்ட் இந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபோன் எடுத்திருப்போம். அந்த டாக் ஒரு 1 hour போயிருக்கும். அப்போ அன்னைக்கு அந்த மெடிடேஷனே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கிப் ஆயிருக்கும். அப்போ நம்ம நைட் என்ன செய்வோம்னா ஃபீல் பண்ணுவோம், இன்னைக்கு மெடிடேஷன் பண்ண முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம் கால் தடிக்கு ஏதாவது கீழே விழுந்துருவோம். இதெல்லாம் நம்மளுடைய கையிலே இல்லை. அப்போ அந்த வழியில நம்ம என்ன செய்யற மாதிரி இருக்கும்னா கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அப்போ சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கையில இல்லாத சில விஷயங்கள் வந்து இருக்குது, நம்ம டேஸ்ல வந்து இருக்கும். சில தேவையில்லாத நபர்களை நம்ம சந்திச்சாலும் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்னா பயங்கர மூட் அவுட் ஆன மாதிரி ஆயிடும். அவங்களோட ஏதோ ஒரு கதையை பேசி அந்த எனர்ஜி நம்மளுக்கு மேட்ச் ஆகாம ரொம்ப சஃபர் ஆகிற ஒரு மாதிரி கஷ்டமா இருந்த மாதிரியும் இருக்கும். அப்ப இந்த டேயை வந்து நம்ம கிளென்ஸ் பண்றது மூலியமா நம்மளால என்ன செய்ய முடியும்னா இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்மளால அழகா கொடுக்க முடியும். மாஸ்டர் வந்து அழகா சொல்றாங்க, by doing this small things will be changed by this in your activities we can change a big change. நீ நினைக்கிற இது வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற, பட் இந்த சின்ன விஷயம் இந்த ஆக்டிவிட்டியை நீ சின்னதா நீ இதை சேஞ்ச் பண்றது மூலியமாவே உன்னுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்சை வந்து உன்னால கொடுக்க முடியும். அப்படிங்கறத சேஞ்சஸை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டேல வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, நிறைய டிவைன் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா அந்த டேல வந்து ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகும்போது நம்மளுக்கு இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்னா விலக்கிடும். நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் நல்ல ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும், நல்ல பக்கா ரிசல்ட்டை நம்மளால என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அழகா ஜம்முன்னு முடிச்சிருவோம். முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஹா இந்த நிறைய டைம் இருக்கு, இன்னைக்கு ஏதாவது ஒரு புக்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து டைம் என்ன செய்வாங்கன்னா அமேசிங்கா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு மேரேஜ் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த மேரேஜுக்கு வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டேயை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா நிறைய தாட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய பேருடைய கருத்துக்கள் எல்லாமே வரும். அப்போ அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் எல்லாம் இல்லாமல் நல்லபடியாக மேரேஜ் நடக்கிறதுக்கு, இல்லை உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எதுனாலும் சரி, மீட்டிங், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மீட்டிங், உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இன்னைக்கு இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா அந்த டேயை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா நல்லா கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். டூர் போகிறீங்க, ஃபேமிலி டூர் போகிறீங்க, ஃபேமிலி டூர் போகும்போதும் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுக்கு முன்னாடியே அந்த டேட் தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த பர்டிகுலர் டேயை நம்ம என்ன செஞ்சுட்டே வரணும்னா கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணணும். இந்த கிரேட் இன் வெக்கேஷன் மூலியமா நம்ம பண்ணணும். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், பாதுகாப்பாக போயிட்டு வருவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பான பீப்புளோட நம்ம வந்து டூர் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா அந்த டேயை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட போகும்போது ஒவ்வொருத்தருடைய கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதை நல்லா கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணிட்டோம்னா ஹாப்பியா போயிட்டு எல்லாரும் என்ன செய்வோம்னா ஹாப்பியா நம்மளால என்ன செய்ய முடியும்னா ரிட்டர்ன் ஆகி வருவோம். இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னா
இந்த டியூஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் இருக்கக்கூடிய நான் டே வந்து நான் என்ன செய்கிறேன்னா கிளென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு மார்னிங் எந்திரிக்கிறீங்க, எஞ்சோன்னு என்ன சொல்லிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெனஸ்டேலேருந்து வர்ற வெனஸ்டே வரைக்கும் நான் வந்து என்ன செய்கிறேன்னா டேயை வந்து கிளென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக் வந்து ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்கிறோம்னா கிளென்ஸ் பண்ணுறோம். அப்போ 1 வீக் ஃபுல்லாக நம்ம கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா போயிட்டே இருக்கும். அப்போ அந்த டேயை வந்து எனர்ஜைஸ் பண்ணிகிட்டே இருக்க நம்ம லைஃப்பில் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். ரைட் பீப்புளை வந்து நம்ம என்ன செய்வோம்னா அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக நடக்கும். இப்போ நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம வந்து பிளைண்டாக வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிராண்ட் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஜஸ்ட் இப்போ அதில் நிறைய பேர் பிராணிக் ஹீலர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹீலிங் எப்படி பண்ணணும்னு தெரியும். இந்த டேயை வந்து எப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். கையை வந்து என்ன செஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மேலே வந்து இந்த 2 விரலால் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா பார்க்கணும். இந்த 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் என்ன செஞ்சுக்கணும்னா பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ வந்து இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோம்னா இந்த டேயை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். கிரேட் இன்வெகேஷனுக்கு அப்புறமா நீங்கள் பழையபடி என்ன செஞ்சு பாருங்கன்னா ஸ்கேன் பண்ணி பாருங்கள். இதில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருந்து என்ன செய்யணும்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். இப்போ டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே இப்படி பார்க்கணும். இப்போ இந்த கையோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செம்ம அளவில் உங்களுக்கு வந்து போகணும். இப்போ நம்மளுடைய டேஸ் வந்து என்னைக்கு வந்து ஒஸ்ட்டாக இருக்கோ அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ன ஆகிடும்னா பள்ளமாகவே இறங்கிடும். எந்த டே நல்லா இருக்குதோ அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா சூப்பராக இப்படி ஆகும். ஸோ இல்லைன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வைப்ரேஷனில் இருக்கும். அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு வைப்ரேஷனில் இருக்கும். ஒரு சமமான ஒரு எனர்ஜியில் என்ன செய்யாதுன்னா இருக்காது. அப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் என்னுடைய டேயை வந்து ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. டியூஸ்டே, தேர்ஸ்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, பழையபடி டியூஸ்டே. இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுட்டோம்னா பார்த்து முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது பண்ணினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அந்த எனர்ஜி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா க்ரோத் அந்த கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அழகா வந்து பார்த்தீங்கன்னா அழகா படி மாதிரி என்ன செய்யணும்னா மேலே ஏறி அப்படி ஜம்முன்னு என்ன செய்யணும்னா போகும். அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். சில சமயம் நீங்க வந்து பார்ப்பீங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேல மட்டும் என்ன இருக்காதுன்னா எனர்ஜி இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த டேக்கு மட்டும் என்ன செஞ்சுக்கலாம்னா திருப்பியும் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா கிரேட் இன்வெகேஷன் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு எனர்ஜி வந்து பழைய மாதிரியே தான் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னாலும் இன்னொரு தரம் கிரேட் இன்வெகேஷன் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்கன்னா எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷனில் நம்ம லைட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டுட்டு வந்து நம்மளுடைய 7 டேஸ்க்குள்ளேயும் என்ன செய்ய போகிறோம்னா அனுப்ப போகிறோம். அந்த 7 டேஸ்க்குள்ளேயும் அந்த ஒளி போய் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஸில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ் எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா எடுக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லவ் எனர்ஜியை வந்து என்ன செய்வோம்னா கொடுக்க போகிறோம். அந்த லவ் எனர்ஜி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஸில் இருக்கிறத ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சோம்னா ஹீல் பண்ணிடும். அப்புறம் கடவுளுடைய குட்வில்லை வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொடுக்க போகிறோம். கடவுளுடைய குட்வில் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ அமேசிங் இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கையிலிருந்து நம்மளுக்கு வந்து போகுது அப்படின்னா நம்ம டேயே எவ்வளோ பிளஸ்ட் ஆகிடும் இல்லையா. அப்புறம் 4th வந்து அந்த டேல இருக்கக்கூடிய எல்லா விதமான நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் தாட், எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்னா கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்புறம் மிச்சம் 3 எனர்ஜியும் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா எனர்ஜைஸ் பண்ண போகிறோம். இது நம்மளுக்கு ஒன்று பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கும் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு கிரேட் இன்வெகேஷனில் அவங்களுக்கும் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணும்போது நம்ம எல்லாருடைய க்ரோத்துமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ணிட்டு மிச்சம் 2ம் நம்மளுக்காண்டி என்ன செய்யலாம்னா பண்ணலாம். ஸோ கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், கையை வந்து பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். நல்ல யூனிவர்ஸ்லேருந்து பிரில்லியண்ட்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியை நல்லா நம்ம பார்க்குறோம். அந்த ஒளியானது நம்மளுடைய கிரவுண்ட் சக்கராக்குள்ளே நல்ல ஊடுருவி வந்து இறங்குது. இந்த ஒளியானது நம்மளுடைய கைகள் வழியாக நல்ல வேர்ல்டு முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம அப்படியே பார்க்குறோம்.
வேர்ல்டு முழுவதும் இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது, நிரம்பி வழிகிறது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹியூமன் பீயிங்ஸோடைய இன்டெலிஜென்ட்டுக்குள்ளும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா இந்த ஒளியானது எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணுது. இப்போ நம்மளுடைய இந்தியாவை நல்லா பிளஸ் பண்ணுறோம். இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாடு அப்படியே ஃபோக்கஸ், நம்மளுடைய ஸ்டேட் அப்படின்னு நினச்சிக்கலாம். நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எல்லா பீப்புள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரையும் நம்ம நினச்சிக்கலாம். இந்த ஒளியானது எல்லாருடைய ஆறாக்குள்ளும் ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு அமேசிங்கான ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்துது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிசீஸ் எனர்ஜி முழுமையாக அவங்களுடைய ஆறாவிலிருந்து நீக்கப்படுகிறது. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த அன்பு எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இந்த எனர்ஜியானது அப்படியே முழுவதும் நம்மளுடைய இந்தியா முழுவதும் இந்த அன்பு எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஸ்டேட் முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இப்போ நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள், அங்கே கோவிடால் பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துக்குள்ளேயும் இந்த லவ் எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள நல்ல அருமையான ஒரு ஹீலிங் எனர்ஜி அது கொடுக்குது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், இந்த எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே இது பிரேக் பண்ணுது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கரா வழியாக நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியானது ஸ்ப்ரெட் ஆகுது. கடவுளுடைய குட்வில்லே நிரம்பி வழிகிறது. ப்ளஸ் இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஸ்டேட் முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பீப்புள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், கோவிடால் பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. கடவுளுடைய குட்வில் நம்மளுடைய ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய குட்வில் வந்து அப்படியே அழகாக கடவுளோட குட்வில்லோட கனெக்ட் ஆகுது. எல்லா விதமான பாதையும் நம்மளுக்கு சரியான பாதை நம்மளுக்கு வழிகாட்டப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து ஊடுருவி இறங்குகிறது. இந்த எனர்ஜியானது நம்மளுடைய கைகள் வழியாக வேர்ல்டு முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகுது. வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தீய எனர்ஜி, தீய நெகட்டிவ் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் இந்த ஒளியால் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. இப்போ நம்மளுடைய இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ், கோவிடால் பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்களுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. From the center, which we call the human race, let the plan of love and light work out and make seen the door where evil dwell. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியானது ஸ்ப்ரெட் ஆகிறது. டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர், அப்படியே வேர்ல்டில் ஒரு அருமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, நம்மளால் அழகாக பார்க்க முடியுது. இப்போ இந்த எனர்ஜியானது நம்மளுடைய இந்தியா முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகிறது. இதில் நம்மளுடைய ஸ்டேட் முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்த எனர்ஜியானது நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இந்த டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர், இந்த எனர்ஜியானது அருமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அழகாக கோவிடால் பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்களுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஒரு பாதுகாப்பு கவசமாக இது விளங்குகிறது. ஒரு 24 மணி நேரத்துக்கு அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக இந்த எனர்ஜி இருக்குது.
இப்போ நம்மளுடைய டேஸை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிளென்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய டே டியூஸ்டேலேருந்து அடுத்த டியூஸ்டே வரைக்கும் நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. இந்த ஒளியானது நம்மளுடைய எல்லா டேஸ்குள்ளேயும் அழகாக ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய எல்லா டேஸ்லையும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம், ப்ளஸ் நம்மளுக்கே தெரியாத ஏதாவது தீய விஷயங்கள், தீய சைக்கிளிக் அட்டாக் ஏதேனும் இருந்தால் அவை முழுமையாக இந்த நாளிலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுக்கு இந்த 7 நாளும் டிவைனுடைய ஒளியின் பிரகாரமே நம்மளுடைய லைஃப் ரொம்ப அமேசிங்காக வடிவமைக்கப்படுகிறது. அதற்காண்டி நம்ம நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல அற்புதமான ஒளி சக்தியானது பிரபஞ்சத்திலிருந்து மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ரா, நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய டேஸை ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்னா விஷுவல் பண்ணுறோம். இந்த டியூஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் நம்மளுடைய டேஸ்க்குள்ளே இந்த லவ் எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இதில் ஏதாவது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் எமோஷன்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த டேலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. இந்த டே அப்படியே முழுமையாக டிவைன் லவ்வால் நிரம்பி வழிகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய டேஸ் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இந்த டியூஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டேஸ்க்குள்ள இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. கடவுளுடைய குட்வில் எதுவோ அது பிரகாரமே நம்மளுடைய லைஃப் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. நம்மளால அழகாக பார்க்க முடியுது. அதனால நம்மளுடைய லைஃப்ல வந்து மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்ல பீப்புளை அட்ராக்ட் பண்றோம். நம்மளுடைய லைஃப்ல வந்து நல்ல ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ரிசல்ட்டை நம்ம கொடுக்குறோம். நம்ம லைஃப் வந்து கண்டினியூஸ் சக்ஸஸை நோக்கி அது அப்படியே போயிட்டே இருக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியுதுன்னா உணர்ந்து பார்க்க முடிகிறது. From the center, which we call the human race, let the plan of love and light work out and make seen the door where evil dwell. பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய டேஸ் முழுவதுமாக அது ஊடுருவி செல்கிறது. இந்த டியூஸ்டேலிருந்து அடுத்த டியூஸ்டே வரைக்கும் ஏதேனும் தீய சக்திகள், தீய சைக்கிளிக் அட்டாக் ஏதேனும் இருந்தால் அவை அனைத்தும் இந்த டேஸ்லிருந்து முழுமையாக நீங்குமாறு சங்கல்பம் செய்யப்படுகிறது. இந்த ஒளியானது எல்லா விதமான தீய விஷயங்களையும் முழுமையாக இந்த டேஸ்லிருந்து நீக்கப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒரு ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக இந்த டேஸ்க்குள்ள நம்மளுடைய டியூஸ்டேலிருந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேஸ்க்குள்ள நல்ல ஊடுருவி இந்த 3 எனர்ஜியானது மிகவும் அற்புதமாக ஊடுருவி இறங்குகிறது. இந்த டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர், இந்த சக்தியானது இந்த டேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய விஷயங்கள் அவை அனைத்தும் நீக்கப்பட்டு இந்த எனர்ஜியால முழுமையாக நிரப்பப்படுகிறது. இந்த டேஸ் வந்து மிகவும் அற்புதமான நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக இது வந்து அப்படியே போடப்படுகிறது. நம்மளுக்கு இந்த 3 எனர்ஜியும் நம்மளுக்கு ரொம்ப கண்டினியூஸாக நம்ம லைஃப்ல வந்து வழிகாட்டப்படுகிறது. இந்த டேஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்குது. So be it, so be it, so be it. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய ஒருத்தரை யாரையாவது எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு நம்ம வந்து அப்படியே பண்ணலாம். அவங்களுடைய அந்த டேஸை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒரு ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக நம்ம ஃபேமிலி மெம்பருடைய அந்த டே இந்த டியூஸ்டேலிருந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் அந்த டேஸ்க்குள்ள இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இந்த எனர்ஜியானது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக இந்த ஒளியால் முழுமையாக நீக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டே வந்து ஒளியால் நல்ல எனர்ஜைஸ் பண்ணப்படுகிறது.
From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்ராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்குள்ள இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய டேஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எமோஷ்னல் பிளாக் எல்லாத்தையும் இந்த எனர்ஜியானது மிகவும் அற்புதமாக கிளென்ஸ் செய்கிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்ராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய டேஸ்க்குள்ளே நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அந்த டேஸில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீக்கப்படுகிறது. கடவுளோட குட்வில்லோட இந்த டேயோட எனர்ஜியானது மிகவும் அற்புதமாக கனெக்ட் செய்யப்படுகிறது. அதனால் அவருடைய லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. From the center, which we call the human race, let the plan of love and light work out and may it seal the door where he will dwell. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்ராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய டேஸ்க்குள்ள இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அந்த டேஸில் என்னெல்லாம் இருக்கோ அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து இந்த ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய டேஸ்க்குள்ள இந்த எனர்ஜியானது, இந்த 3 எனர்ஜியானதும் ஊடுருவி செல்கிறது. இது நம்ம ஃபேமிலி மெம்பருடைய அந்த டேஸ் எல்லாத்தையும் முழுமையாக பாதுகாப்பான ஒரு சக்தி கவசமாக இது விளக்கப்படுகிறது. Let light, love and power manifest the divine plan on earth. So be it, so be it, so be it. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Jiminili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. So be it. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய டேயை வந்து பழையபடி என்ன செஞ்சு பாருங்கன்னா ஸ்கேன் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி என்ன செஞ்சு பாருங்கன்னா ஸ்கேன் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க, 2 fingers வச்சுக்கோங்க. இப்போது என்ன செஞ்சு பாருங்கன்னா, இந்த டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதோட எனர்ஜி லெவல் என்ன ஆகிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரேஸ் ஆகிறத நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரேட் இன்வெகேஷன் முன்னாடி நம்மளுடைய டேஸை ஸ்கேன் பண்ணோம், அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸோடைய எனர்ஜி லெவல் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆனதை நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.